அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சதீஷ் பேசுகிறேன். இப்போது தனுசு ராசி தனுசு லக்ன அன்பர்களுக்கான 2024ஆம் ஆண்டிற்கான ஜோதிட பலன். இப்போது தனுசு லக்னம்னு தனுசு ராசின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதில் மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களும், பூரடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களும், உத்திராடம் ஒரு பாதமும் இந்த தனுசு ராசி தனுசு லக்னத்தில் உள்ளது. இந்த நட்சத்திர பாதகத்துக்குரிய அன்பர்களுக்கான பலன்களை இப்போ பார்க்கலாம். இப்போ முதல்ல மூல நட்சத்திரம் அப்படின்னு நம்ம எடுக்கும் பொழுது, இந்த மூல நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த வருடம் வேலை சார்ந்த, அதாவது இந்த வருஷம் பூரா பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஃபுல் ஃபோக்கஸுமே வேலையில் தான் இருக்கும். ஃபேமிலி மற்ற சொந்தக்காரங்க எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. 24 மணி வேலை 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 வேலைன்னு தான் இந்த வருடம் பூரா ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, இப்படி ஓடுறதுனால இவங்களுக்கு வேலையில் ஒரு ப்ரெஷர் க்ரியேட் ஆகிடும். ஏன்னா ஒரு ஃப்ரீ மைண்டே இல்லாமல் வேலைன்னு போய் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு, மூலம் நட்சத்திரக்காரர்கள் ஒரு வேலையின் மூலமாக ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை சந்திச்சிருவாங்க. மன அழுத்தமும் ஏற்படும். அதனால் மனம் சார்ந்த மனநிலை சமநிலையாக இருக்காது. ஸோ மனம் சார்ந்த அழுத்தமும் பிரச்சனையும் உருவாகும். ஸோ ரொம்ப ஓவராக இருக்க வேண்டாம். உங்களுக்கு அந்த மாதிரி எண்ணம் உருவாகும். இருந்தாலும் இப்போயே சொல்லிடுறேன் அட்வான்ஸாக. ஸோ இந்த மூலம் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் எப்பவும் வேலை இல்லாமல் கொஞ்சம் உங்களுடைய குடும்பத்தோடும், திருமணமானவராக இருந்தால் குடும்பத்தோடும், ஆகாதவராக இருந்தால் நண்பர்கள் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் உங்களுக்கான ஃப்ரீ மைண்டுக்கான உங்களுக்கு மிகவும் பிடித்த விஷயங்கள் மீது கொஞ்சம் நேரத்தை செலவிட்டு மனநிலையை சமநிலையாக வைத்து கொள்ளுங்கள். சிலருக்கு ப்ரெஷரான ஒர்க் இருக்கும், அது தவிர்க்க முடியாது தான். இருந்தாலும் உங்கள் மனநிலையை சமநிலையாக வைத்ததற்கான உடற்பயிற்சியாவது செய்து கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. ஸோ அது பெருசாகவும் எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு இந்த வருடமே மனம் சார்ந்த பிரச்சனை தான். ஸோ உங்கள் மனநிலையை சமநிலையாக வைத்துக்கொள்வது தான் உங்களுடைய முதல் வேலையாக இந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கணும். வருமானத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் உங்களுக்கு நல்ல தன்மை உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையும் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அதே நேரம் வேலையில் ரொம்ப கவனமாகவும் இருங்கள். ஏன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல போனால், வேலையவே விட்டுடலாம் அப்படிங்கிற மனநிலையும் உருவாகும். பற்றுதல் இல்லாத இன்னொன்று உங்களுக்கு ஏற்படும். என்ன அப்படின்னா, வேலையே எந்த அளவுக்கு வேலைன்னு ஓடுறீங்களோ அதுவும் மனசுக்கு பிடிக்காமையே செய்யக்கூடிய தன்மையும் உருவாகும். ஒரு வேலையின் மீது இந்த வேலையை ஏண்டா செய்கிறோங்கிற அந்த உணர்வோடையும் நீங்கள் இருப்பீங்க. ஒரு நாட்டம் இல்லாத ஏண்டா இருக்கோம், என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி விரக்தியான மனநிலையும் நீங்கள் செய்யக்கூடிய வேலையின் மூலமாக உங்களுக்கு ஏற்படும். ஸோ அதை தவிர்த்துருங்க. அதை பற்றி பெருசாக நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஃபோக்கஸ்ஸு உங்களுக்கு அந்த மாதிரி தோணுதுன்னா அப்போ உங்கள் மனதுக்கு பிடித்த விஷயங்கள் மீது கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க. உங்கள் மனநிலையை திருப்பிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்கள். உங்களுடைய மனநிலையும் நல்லாயிருக்கும். பொதுவாக நீங்கள் கோயில்களுக்கு போகிறது ரொம்ப நல்லது. இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் மூல நட்சத்திரக்காரர்கள் ரெகுலராக கோயில்களில் போய் வழிபடுங்க. வழிபடுறது உங்களுக்கு ரொம்ப நல்ல அமைப்பை கொடுக்கும். இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்கள் நல்லபடியாக. உங்கள் மனசுக்கு பிடிச்ச தெய்வத்தை வழிபடுங்க. கோயில்களுக்கு போகிறது தான் உங்கள் மனநிலை சமநிலையாக வைத்துக்கொள்ள முடியும். ஸோ வருமானத்துக்கு நல்லா இருக்குது. தந்தையினுடைய உங்களுக்கு தந்தையினுடைய சப்போர்ட் மிக நல்லாயிருக்கும் இந்த வருடம். ஸோ நல்ல படிப்பும் உங்கள் தந்தையின் மூலமாக உங்களுக்கு படிப்பு சார்ந்த உதவிகளும் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நிறையவே கிடைக்கும். ஸோ அதை நல்லபடியாக பார்த்துக்கொள்ளுங்கள். ஸோ அடுத்து பூராடம் நட்சத்திர அன்பர்கள் எடுத்துக்கிட்டோம்னா, இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முயற்சிகள், பெரிய பெரிய முயற்சிகள்லாம் இந்த வருடம் இந்த பூராடம் நட்சத்திரக்காரர்கள் எடுக்கிறதுக்கு முயற்சி செய்வாங்க. கொஞ்சம் இந்த பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகளை பிரம்மாண்டமாக செய்யணுங்கிற எண்ணம்ங்கிறது அவங்களுக்கு ஏற்படும். ஸோ அப்படியெல்லாம் நீங்கள் எடுக்காதீங்க. சாதாரண நல்ல ஒரு விஷயத்தில் ஆராய்ந்து சின்ன அடியை எடுத்து வைங்க. மிகப்பெரிய அடியெல்லாம் எடுத்து வைக்க வேண்டாம். உண்மையை சொல்லணும்னா நீங்கள் முயற்சி செய்யாமல் இருப்பது தான் இந்த வருடம் நல்லது, என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுடைய முயற்சிகளுக்கு மிகப்பெரிய பலன் அப்படிங்கிறது இந்த வருடம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஸோ முயற்சிகளை பெரும்பாலும் செய்ய வேண்டாம். ஸோ இந்த வருடம் வேலையாலும் மனைவி வீட்டில் உறவுகளாலும் அழுத்தங்கிறது உங்களுக்கு இந்த வருடம் இருக்கத்தான் செய்யும்.
எதிர்பார்த்த ஒரு உயர்வு அப்படிங்கிறது வேலையிலும் இருக்காது. இந்த வருடம் முடிந்தவரை உங்களுக்கு மகிழ்ச்சியற்ற மனநிலையில் இருப்பதற்கான தன்மை அதிகமாகவே இருக்கிறது. ஸோ நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்க வேண்டாம். இந்த வருடம் நீங்கள் அதை பெருசாக ஒரு ஓரி பண்ணிக்க வேண்டாம். நிறையா முயற்சிகள் பண்ணணுங்கிற எண்ணம்லாம் இந்த வருஷம் இருந்திருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் அதையெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு அதை பெருசாக எடுத்துக்காதீங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இந்த வருடம் நீங்கள் எப்போயும் செய்யக்கூடிய ரெகுலர் ரொட்டீன் ஒர்க்கை மட்டும் பண்ணுங்கள். புது முயற்சிகளோ புதுசாக எதையுமே பண்ண வேண்டாம். இந்த வருடம் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்களோ அதை மட்டுமே ரெகுலராக பண்ணக்கூடிய ஒரு வேலைக்கு போய்ட்டுருக்கீங்களா, அந்த வேலையை மட்டும் பாருங்கள். ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். எப்பயும் போல் ஹாப்பியாக இருங்க. அவ்வளோதான். புது முயற்சிகளை விட்டுருங்க. இந்த வருடம் வேண்டாம், தவிர்த்துருங்க. அதே போல் இன்னொன்று, உங்களுக்கு இந்த பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு மூத்த சகோதரர்களோ அதாவது அண்ணனோ அக்காவோ இருந்தாங்கன்னா அவர்களால் உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையில் சண்டை வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த வருடம் இருக்குது. ஸோ அவர்கள் உங்கள் கூட சண்டை போட்டாலும் நீங்கள் சண்டை போடாதீர்கள். அமைதியாக இருப்பது தான் உங்களுக்கு நல்லது. நீங்கள் சண்டை போட்டு தேவையில்லாமல் நீங்களும் வார்த்தை விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதை முதல்ல சொல்லிடுறேன். ஏன்னா இரத்த உறவுகளோடு சண்டையிடுவதுங்கிறது நமக்கு நம்மளை திட்டிக்கிறது. அவங்களை சமிப்பது என்பது நம்மை நாமே சபிப்பது. நன்றாக தெரிந்து தம்பியோடு சண்டையிடுபவன் வாழ்க்கையில் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி பெற மாட்டான். அண்ணனிடம் சண்டை விடுபவன் வாழ்க்கையில் உயர்வை காண மாட்டான். தாயிடம் சண்டையிடுபவனுக்கு வாழ்க்கையில் எந்த சுகமும் கிடைக்காது. தந்தையிடம் வாழ்க்கையில் சண்டை போடுபவனுக்கு எந்த பாக்கியமோ அதிர்ஷ்டமோ கிடைக்கவே கிடைக்காது. ஸோ உறவுகளோடு பொதுவாகவே நம் இரத்த உறவுகளை எந்த அளவுக்கு இரத்த உறவுன்னு இருந்தாலும் இரத்த உறவுகள் அற்ற மற்ற உறவுகள்லாம் இருந்தாலும் பொதுவாக எல்லா உயிரிடத்திலும் அன்பு செலுத்தினா உங்களுக்கான நற்பலன்கள் கிடைக்கும். பரவாயில்ல, அவங்க சட்டம் போடுறாங்களா, சண்டைக்கு போடுறாங்கனாலும் உங்கள் முன்னோர் பெரியவங்க தானே, சண்டை போட்டு போட்டோம். கொஞ்ச நேரத்தில் நீங்கள் அமைதியாக இருங்க. நீங்கள் பேசாமல் இருந்தீங்கனாலே அவங்க தான் தப்பாக பேசியிருக்கணும், அவங்களுக்கே அது ரியலைஸ் ஆகி அமைதியாகிடுவாங்க. ஸோ அவங்களே ரியலைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் அமைதியாக இருந்தாலே போதும். நீங்கள் சண்டை போடாமல் இருங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த போட நட்சத்திரக்காரர்களுக்கு பேச்சுங்கிறது மிகப்பெரிய சண்டை, வாடா வம்புக்கடா அப்படின்னு தான் போய் நிற்பீங்க. வசைப்பாடக்கூடிய தன்மையும் இருக்கும். பேச்சுகளில் கவனம் இருக்கணும். அந்த தன்மை உங்களுக்கு இருக்குது. இருந்தாலும் நான் முதலே சொல்லிடுறேன், சண்டை கட்டுறாதீங்க. அது உங்களுக்கே வினையாயிரும். கவனமாக இருந்து கொள்ளுங்கள். வேலையில் கொஞ்சம் அழுத்தம் இருக்க தான் செய்யும். குடும்பத்திலையும் கணவனாலோ மனைவியாலோ கொஞ்சம் சிறு சிறு மன அழுத்தங்கள், மனக்கசப்புகள் நடுநடுவில் வந்துட்டு தான் போகும். அதையெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க. முதல்ல அன்பாக பேசிட்டிங்கனாலே போதும். பொதுவாகவே இவங்களுக்கு அன்பாக பேசுகிற தன்மை குறைவாக இருக்கும். ஸோ நீங்கள் அன்பை வளர்த்துக்கோங்க, நல்லா பேசுங்க. அவ்வளோதான். மேற்கொண்டு நான் சொல்ல தேவையில்லை. நீங்களே கொஞ்சம் உங்களுடைய நிலையை புரிந்து பேசிக்கொள்ளுங்கள், உங்கள் சூழ்நிலையை தகுந்த மாதிரி. அடுத்து உத்திராடம் 1ஆம் பாத நேயர்களுக்கு அன்பர்கள்னு பார்க்கும் பொழுது, இந்த தனுசு ராசி லக்னத்தில் இருக்கக்கூடிய உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் எடுத்துக்கிட்டோம்னா, இவங்கள் அதாவது மார்ச் மாதம் வரை ஒரு முதல் 3 மாதங்கள் எடுத்துக்கும் பொழுது நிறைய முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. தைரியமாக முடிவெடுத்து எதையாவது செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டுங்கிறது வீட்டிலேயே இருக்கும். அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்களால் சப்போர்ட் இருக்கும். திருமணமானவங்களுக்கு மனைவியாலோ, கணவனுக்கு மனைவியாலோ, மனைவிக்கு கணவராலோ நிறைய சப்போர்ட் கிடைக்கும். அதே போல் மூத்த சகோதரர்களாலேயும், நம்ம உடன் பிறந்த நம்முடைய மூத்த சகோதரர்கள் சகோதரிகளாலேயும் நல்ல சப்போர்ட்டுங்கிறது இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் 3 மாதத்தில் நிறைய கிடைக்கும். ஸோ இதெல்லாம் இந்த 3 மாதம்தான். அதுக்கப்புறம் ஏப்ரலுக்கு அடுத்துன்னு பார்க்கும் பொழுது முயற்சிகள் அப்படின்னு எடுக்கும் பொழுது அதில் உங்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு ஒரு நல்ல சுகமான தன்மைங்கிறது இருக்கும். அதுவே இன்னொன்று, நல்ல முயற்சிகள் எடுத்தாலும் இன்னொரு விஷயம், இப்போ நீங்கள் இந்த நட்சத்திரக்காரர்கள் ஒரு முயற்சி எடுக்கிறீங்கன்னா அதில் நீங்கள் மட்டும் இன்வால்வ் ஆனால் போதும். இப்போ கணவனாக இருந்தால் நீங்கள் மட்டும் எடுக்கக்கூடிய முயற்சிகளில், இப்போ ஒரு வீடு வாங்கணும்னு உங்களுக்கு ஒரு முயற்சி இருக்கும். இந்த வருஷம் கண்டிப்பாக ஒரு வண்டி வாங்கணும்னு நினைப்பீங்க, வீடு வாங்கணும்னு நினைப்பீங்க. உங்கள் பேரில் வாங்குங்க. உங்கள் மனைவி பேர்லையோ, அதாவது இந்த நட்சத்திரக்காரர்கள் ஆணாக இருந்தால், அதாவது கணவனாக இருந்தால் இந்த நட்சத்திரக்காரர்கள் மனைவி பேரில் எதையும் வாங்கிடாதீங்க. மனைவியாக இருந்தீங்கன்னா கணவர் பேரில் இந்த வருடம் எதையும் வாங்காதீர்கள். ஒரு வண்டி வாங்குறீங்க நினச்சாலும் சரி, ஒரு வீடு வாங்கணும், நிலம் சொத்து வாங்குறதா இருந்தால் இந்த வருடம் உங்கள் பேரில் வாங்கிக்கோங்க.
அவங்க பேரில். என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் நீங்கள் வாங்காதீங்க, அது நல்லது அப்படின்னு கூட சொல்லுவேன். வேண்டாம், இதுக்கு தேவையில்லாமல் அதை நீங்கள் தவிர்த்து நீங்கள் கடத்திடுங்க. இந்த வருடம் எதுவும் வாங்காமல் இருப்பதே நல்லது தான் என்னைய பொறுத்த வரைக்கும். ஏன்னா அது தேவையில்லாத உங்களுக்குள்ளே ஏதாவது சண்டை வந்துடக்கூடாது. ஏன்னா உறவுகளுக்குள்ளே விரையத்தன்மைங்கிறது இருக்கும் கொஞ்சம். ஏன்னா நான் இதை ஏன் இப்போ வேண்டான்னு சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, உறவுக்குள்ளே பிரிவும் ஏற்படுவதற்கான அமைப்பு இருக்குது ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு. ஸோ இது ஒரு காரணமாக போய் இதனால் உங்களுக்குள்ளே வந்துடக்கூடாதுங்கிறனால எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். நார்மலாக எப்பயும் போல் நீங்கள் உங்கள் வேலைக்கு போகிறது வர்றது இப்படி மட்டும் இருங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுங்க. இந்த வருடம் தான், அதுவும் பர்டிகுலராக இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் உங்கள் உறவுகளோட விட்டு கொடுத்து பழகுங்க. கணவர் மனைவியுடனும் மனைவி கணவருடனும் விட்டு கொடுத்து போயிடுங்க. ஏன்னா தன்மை அப்படி இருக்குது. அவங்கக்கிட்ட கோவப்பட்டு ஒரு வாக்குவாதம் முத்தி பிரிஞ்சு போகிறதுக்கான தன்மைகளும் இருக்குது. ஸோ கவனமாக இருந்து கொள்ளுங்கள். இன்னொன்று என்ன சொல்லிடுறேன் அப்படின்னா, எப்படி மார்ச் மாதம் வரைக்கும் மூத்த சகோதரர்களால் உங்களுக்கு நிறைய உதவிகளும் அவங்க மூலியமாக நல்ல உறவு தன்மை இருக்குன்னு சொன்னோம், அதுவே ஏப்ரலுக்கு அப்புறம் அவங்க மூலியமாக உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் உண்டாகும். அவங்களால தான் உங்களுக்கு மிகப்பெரிய மனமகிழ்ச்சியற்ற நிலையும் உருவாகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ ஏப்ரல் மாதத்திற்கு பொதுவாகவே நீங்கள் இந்த வருடம் எடுத்துக்கோங்களேன், மார்ச்னு கூட பார்க்க வேணாம். பொதுவாகவே மூத்த சகோதரர்கள் விஷயத்தில் கொஞ்சம் விலையே இருங்க இந்த வருடம். உங்களுடைய அக்காவாக இருந்தாலும் சரி, இல்லை அண்ணனாக இருந்தால் இந்த நட்சத்திரக்காரர்களுடைய அக்கா அண்ணனிடம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி இந்த வருடத்தை கடத்திடுங்க. அது நல்லது. மனைவியிடமும் கணவன் மனைவியிடமோ இல்லை மனைவி கணவரிடமோ இந்த நட்சத்திரக்காரர்கள் அன்பை மட்டும் வெளிப்படுத்துங்கள். அவங்க உங்களை சண்டை போட்டால் வந்தாலும் நீங்கள் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடித்து வார்த்தைகளில் கவனத்தை செலுத்தி நல்ல வார்த்தைகளையும் அன்பையும் மட்டும் வெளிப்படுத்துங்க. நல்லதாகவே நடக்கும். அவ்வளோதான். ஸோ இதுதான் முக்கியமாக இந்த வருடம் இந்த தனுசு ராசி லக்னத்தில் இருக்கக்கூடிய மூலம், பூராடம், உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் கவனிக்க வேண்டியது. அடுத்து இந்த மூலம் நட்சத்திரக்காரர்கள் விஷ்ணு பகவானை வழிபடுங்கள். விஷ்ணு பகவானை வழிபடுவது உங்களுக்கு நற்பலனை தரும். அதே போல் மூலம் நட்சத்திரக்காரர்கள் கேது பகவானை புதன்கிழமை புதன் உரையில் கேது பகவானை நீங்கள் நவகிரகங்கள் இருக்கக்கூடிய கேது பகவானை வழிபடலாம். அதே போல் விநாயகர் வழிபாடு நீங்கள் உங்களுக்கு புதன்கிழமை அப்படி கேது பகவானை வழிபட உங்களுக்கு யோசனை இருந்துச்சுன்னா நீங்கள் விநாயகரை வழிபடலாம், தாராளமாக வழிபடலாம். கேது அரசமடியில் இருக்கக்கூடிய அரசமரத்தடி விநாயகரை நீங்கள் தாராளமாக பிள்ளையாரை வணங்குவது உங்களுக்கு நற்பலனை தரும். அடுத்து பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வர்ண பகவானை வழிபடுங்கள். அது கோயிலெலாம் இருக்குது, வர்ண பகவான் கோயில் முடிந்தால் சென்று பாருங்கள், உங்களுக்கு நற்பலனை தரும். அதே போல் பூராட நட்சத்திரக்காரர்கள் வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானை சுக்கிர ஓரையில் நவகிரகங்கள் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் சென்று வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலனை தரும். அதே போல் உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் எடுத்துக்கொண்டு போனால் கணபதியை வழிபடுங்கள். விநாயகரை தான் வழிபட வேண்டும். விநாயகரை வழிபடுவது நற்பலனை தரும். அதுவும் அரசம்படி விநாயகரை வழிபடுங்கள். அதே போல் சிவன் ஆலயம் செல்லுங்கள். சிவன் ஆலயத்துக்கு முன்னாலேயே அரசம்படி விநாயகர் இருந்தால் ரொம்ப நல்லது. இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய விநாயகரை வழிபட்டு அதற்கப்புறம் சிவன், அதாவது மூலவரான சிவபெருமானை வழிபட்டு அந்த சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நவகிரகங்களில் இருக்கக்கூடிய சூரிய பகவானை வழிபடுங்கள். வழிபடுவது உங்களுக்கு உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நற்பலன்களை தரும். கணபதி வழிபாடு தான் மிக சிறந்தது உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு. ஸோ இந்த தனுசு ராசி லக்னக்காரர்களுக்கான இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கான இந்த நட்சத்திரங்களுக்கான தெய்வ காயத்ரி மந்திரங்கள் நம்ம சேனல்லே தனித்தனியாக இருக்குது. ஸோ உங்கள் நட்சத்திரத்திற்கான தெய்வ காயத்ரி மந்திரங்களை தெரிந்து அறிந்து அதை தினமும் சொல்லி நற்பலன்களை பெறுங்கள். இதே போல் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கு முழு பலன்களை தெரிஞ்சுக்கணும், நற்பலன்களை தெரிந்து கொள்ளணும் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை வாங்கி உங்களுக்கான நற்பலன்களை தெரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்து மகர ராசி மகர லக்ன வீடியோவில் சந்திப்போம். நண்பர்களுக்கான காணொலியில் சந்திப்போம். அனைவரும் வாழ்க வளமுடன், சுகமே சுக. நன்றி. தனுசு ராசி லக்னக்காரர்களுக்கு இன்னொன்று என்னவென்றால், பொதுவாக இந்த 2024 வருடம் வெள்ளை ஆடைகளை அணியாமல் இருங்கள். அது உங்களுக்கு நல்லது. வெள்ளை ஆடைகளை தவிர்த்து விடுங்கள். சரியா? கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். வெள்ளை ஒயிட்டையும் தவிர்த்துருங்க. அதே போல் நீல கலரையும் முடிந்தவரை தவிர்த்து கொள்ளுங்கள். அவ்வளோதான். நன்றி. அதுபோல் உணவுகளை தவிர்த்து விடுங்கள்.
நன்றி. வாழ்க வளமுடன். சுகமே சொல்லுவேன்.